அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்முடைய இணைப்பில் மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் இருக்கிறார். மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் குறித்து அவதூறான அல்லது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து போய்கிட்டு இருக்கு. அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கீங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப் தளத்துல, அதாவது அந்த தளத்தினுடைய பேர் என்ன, தேவர் புகழ் பாடும் தளம் அப்படி மாதிரி இருக்குது. ராதா நாச்சியார் என்பவருடைய அந்த ஐடியில இருந்து ஒரு தகவல் ஒன்று பகிர்ந்திருக்கிறாங்க. நெல்லையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேசிய தலைவர்களையும் தமிழக முதல்வரையும் அவதூறாக பேசிய செந்தில் மலர் என்பவர் கேரளா மாநிலம் கோழிக்கோடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தங்கும் விடுதியில் ஏதோ செய்து கொண்டார் என்ற மாதிரி செய்தி வருது. அந்த செய்தி குறித்து இப்போ நீங்களும் அந்த அவரோட வழக்கில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக தான் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உண்மைத்தன்மை என்ன, அது குறித்து தகவல் பகிர்ந்துங்க. இல்ல, இந்த செய்தி வாட்ஸ்அப் தளங்கள்ல பரவிட்டு இருக்குது. நெல்லையில டிசம்பர் 1ஆம் தேதி நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல செந்தில் மல்லர் பேசியதா சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி என் மீது வழக்கு போட்டிருக்காங்க. நான் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைச்சிருந்தாங்க நெல்லை மாநகர காவல் மாநகரத்துல இருந்து. இப்ப அந்த தனிப்படை கலைக்கப்பட்டு புதிதாக சிறப்பு தனிப்படை அமைச்சிருக்கிறதா நமக்கு செவிவெளி செய்தி, நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அப்படி சரி சரி. அவரை கைது பண்ண சொல்லி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மறவர் சமூக அமைப்புகள் தொடர்ந்து அவரை கைது செய்ய சொல்லி பல்வேறு போராட்டங்களை எடுத்தாங்க. கடந்த 27ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு, கண்டன போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துருச்சு. அந்த போராட்டத்தினுடைய ஒரே கோரிக்கை செந்தில் மல்லரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கணுங்கிறது. சரிங்களா? ஒரே கோரிக்கை. அப்போ டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவரை கைது பண்ண சொல்லி மறவர் சமூக அமைப்புகள் அத்தனையும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்குது. காவல்துறை இன்னொரு பக்கம் நெருக்கடி கொடுத்து அவருடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கி தீவிரமாக தேடிக்கொண்டிருக்குது. சரிங்களா? முடக்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நெருக்கடியா போய் இன்னைக்கு மிக முக்கியமான, அதாவது பயங்கரவாதிகளை தேடுவதற்கு அமைக்கப்படுகிற தனிப்படையை போன்று செந்தில் மல்லருக்கு ஒரு தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க. ஏன் அமைச்சிருக்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு மீண்டேலும் பாண்டியர் வரலாறுன்னு அவருடைய ஆய்வு நூலை தடை செய்ய சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. அப்போ ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவரை சிறைப்படுத்தணும்னு சொல்லி தீவிரமாக இவர் தேடும்போது இவர் தலைமறைவாக இருந்து முன்ஜாமீன் எடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கிலையும் கூட அவர் முன்பிணை கோரி நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியுது. அதற்கு பிறகு அவங்க வழக்கறிஞர்கிட்ட நம்ம அதை கேட்டால் முழுமையான செய்திகள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நெருக்கடி எப்படி, இது ஒரு சாதாரண வழக்கு. அவர் பேசியது 33 நிமிடங்கள் பேசியதுல ஒரு சில இடங்களில் தடித்த வார்த்தைகள்ல பேசியிருக்கிறாரு. ஒரு சில இடங்களில் 1-2 வார்த்தைகள். மற்றபடி அவர் வைத்த செய்திகள் என்பது ஏற்கனவே பல்வேறு நூல்களில் வந்த செய்தியை தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆமா, ஆதாரத்தோட. முதுகுளத்தூர் கலவரம், முதுகுளத்தூர் பயங்கரம், மேலும் சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரர், பல்வேறு ஆவணங்களில் இருந்து அவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய உரையில, அவர்களுடைய எழுத்துல இருந்து பேச்சுல இருந்துமே அவருக்கான தரவுகளை வச்சு வைக்கிறாரு. அதன் அடிப்படையில இது ஒரு பெரிய வழக்கு கிடையாது. ஆனாலும் 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குது. தொடர்ந்து மறவர் சமூக அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதுல அரசு அவர் அந்த மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பல்வேறு கட்சிகளில் மாவட்ட செயலாளர்களும் பெரிய அளவுல ஒரு அரசியல் லாபி அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த அரசு நெருக்கடி கொடுத்துதான் கைதெல்லாம் பண்ணிச்சு. என்ன கைது பண்ணிச்சு, நான் பிணையில வந்திருக்கிறேன். அவரை கைது பண்ணுவதற்கு நெருக்கடி, கடுமையான நெருக்கடி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மறவர் சமூக அமைப்புகளுக்கு என்னன்னா ஒரு மன உளைச்சல்.
என்னடா இவ்வளவு தூரம் போராடுறோம், இவ்வளவு தூரம் நம்ம அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு, நம்ம வந்து பெரிய பொருளாதாரத்துல வளர்ந்துட்டோம், ஏறத்தாழ வந்து இந்தியா விடுதலைக்கு பின்னாடி நாம தான், அதாவது திராவிட கட்சின்னு வச்சுக்கோங்களேன், 1967க்கு முன்னாடி நாம தாண்டா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி பொது சமூகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம வந்து ஒரு அராஜகமான அரசியலை பண்ணி கூட நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அடாவடியான அரசியல் வந்து நம்மகிட்ட இருக்குங்கிறது கூட அவர்கள் உணர்ந்திருக்கலாம். நம்மளுடைய கருத்து கிடையாது. அப்படி ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே இல்ல. அது அவர்களுடைய போராட்டத்தை வந்து நம்ம வந்து மறுக்கிறோம், அதை விமர்சிக்க அப்படிலாம் கிடையாது. அவர்கள் கோரிக்கைக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அது வந்து அவர்களுக்கான ஜனநாயக உரிமை. அரசுக்கு வலியுறுத்தி போராடுறாங்க. அரசு கைது செய்வதில் ரொம்ப தீவிரம் காட்டி வருகிறது. அது நமக்கு தெரியுது. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க வந்து அமைச்சர்கள் அந்த சார்ந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய அழுத்தம் வந்து செந்தில் மலரை கைது செய்வதற்காக மறைமுகமா இருக்கும் நினைக்கிறீங்களா? இருக்குங்கிறது நமக்கு செவி வழியில கிடைக்கக்கூடிய செய்திகள். சரி, நமக்கு செவி வழியா செய்திகள் கிடைக்குது. இருக்கும்லா சமூகத்தினுடைய வாக்கு வங்கி, இவ்வளவு பெரிய பொறுப்புகளு, அமைச்சர் பொறுப்புகளு, சட்டமன்ற உறுப்பினர்களு, நாடாளுமன்ற உறுப்பினர்களு, பெரிய பெரிய ஒப்பந்தக்காரர்கள், பெரிய பெரிய மணல் மாஃபியாக்களு, பெரிய பெரிய கந்தவட்டிக்காரர்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, நடைமுறையில இருக்குல்ல. இல்லாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. நடைமுறையாக ஒரு பெரிய பொருளாதார பலம் கொண்டவர்கள், ஒரு அரசியல் பலம் கொண்டவர்கள், இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்துமே கைது செய்ய பண்ண முடியும், ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த தளத்துல குறிப்பிட்ட ஒரு தளம், அந்த தேவர் புகழ் பாடும் தளம், நீங்க செந்தில் மல்லர் மீதான விமர்சனங்களை பல்வேறு மறவர் சமூக வலையொலிகள்ல நம்ம பார்க்கும் போது அவர் மீதான விமர்சனத்தை எப்படி வைக்கிறாங்க, நல்ல கூர்ந்து கவனிங்க. செந்தில் ராஜன் சொல்லுவாங்க, செந்தில்னு சொல்லுவாங்க, செந்தில் மல்லர்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்கிறாரு, அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏத்துக்குவாங்களா? தே அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அல்லது முத்துராமலிங்கம்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிட மாட்டாங்க. முத்துராமலிங்க தேவர்னு மரியாதைக்குரிய சொல்லாடலை தான் அவர்கள் விரும்புறாங்க. இது ஒவ்வொரு சமூகமும் எதிர்பார்க்கும். செந்தில் மல்லர்னா தான் தெரியும், செந்தில்லாம் யாருக்கும் தெரியாது. செந்தில் ராஜ். ஆனா அதை வந்து ஒரு வன்மத்தோடு வெளிப்படுத்துவாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். செந்தில் மல்லர் பேசியது முத்துராமலிங்க தேவர் குறித்தும் சுபாஷ் சந்திர போஸ் குறித்தும் பேசிய விமர்சனங்களை தாண்டி அவர் ரொம்ப இந்த மறவர் சமூகத்தை கொச்சையாக பேசினார்கள்னு சொல்றாங்கல்ல, அது வந்து அவருடைய எழுத்த பூரா நாங்க வந்து அவருடைய பேச்ச பூரா உரைய பூரா எழுத்து வடிவத்துல மாத்தி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அதுல யார பேசுறாங்கன்னா பிஎம்டி மீடியாவுடைய நெறியாளரையும் பிஎம்டி இயக்கத்தினுடைய தலைவரையும் தான் அவர் குறி வச்சு பேசுறாரு. ஆனா அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, தங்கள் மீது தங்களை நோக்கி வந்த அம்ப தன் சமூகத்தை நோக்கி திருப்பி விட்டாங்க. இப்போ நம்ம ஆனா அவங்க பர்டிகுலரா தான் பேசுறாரு, பர்டிகுலரா பேசுறாரு. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அம்ப சமூகத்தை நோக்கி திரும்பி சமூகத்தையே வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு தந்திரம். அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான அந்த கேள்வியா ஒரு செந்தில் மல்லர் சொன்னாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தெரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்களா? அதை அந்த மக்களே ஏத்துக்கிறாங்க தானே? இல்ல, அந்த சமூகத்தின் மீதான விமர்சனம் வந்து எல்லா சமூகத்தின் மீதான விமர்சனங்களும் இங்க வைக்கப்படுது. அத வந்து பொறுப்புணர்ச்சியோடு அணுகி அதற்கு முறையான பதில் சொல்லி வழக்கு போடுங்க அப்படின்னு வழக்கு வந்து தொடுத்திருந்தா அது வந்து போயிட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்குள்ள வந்து இந்த சமூகத்தை கொண்டு வந்தது வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய பங்களிப்பு இதுல இருக்குது. அது அந்த தெரியல. இப்ப மறவர் சமூகத்திலையும் சரியான கருத்துக்களை பேசக்கூடிய அமைப்புகளோ தலைவர்களோ இருக்கதான் செய்யறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து இமானுவேல் சேகரனார் குறித்து விமர்சனங்களை வைக்கும் போது, அவதூறுகளை வைக்கும் போது அதையே வந்து பரப்பி, அதே வந்து பெரிய அளவுல பரப்பி, அதாவது ஒரு சமூகத்தை பேசுறது இழிவுபடுத்துறதுங்கிறது இன்றைக்கு மறவர் சமூகம் வந்து தங்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், தங்களுடைய கடவுளுக்கு நிகராக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்திட்டார்னு சொல்லி இன்னைக்கு ஆதங்கப்படுகிற மறவர் சமூகம் இமானுவேல் சேகரனார் குறித்து இவர்கள் பேசும்போதெல்லாம் வந்து அதை வந்து தங்களுடைய இன்னைக்கு ஆதங்கப்படுறாங்க. அத மாதிரி தானே இன்னொரு சமூகம் ஆதங்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட பேர் பேசும்போது அது தங்களுடைய மேலாதிக்கமாகவும் அல்லது உரிமையாகவும் அது கருதக்கூடிய ஒரு நிலையில தானே இருக்குது. இல்ல, ஒரு தார்மீக பொறுப்புணர்ச்சின்னு ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் உண்டு. தன்னுடைய சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிற நாம்
நம்ம அக்கம் பக்கமா இருக்கிற மற்ற சமூகங்களுக்கும் அவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு, அவர்களுக்கும் அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத உணரணுமா வேண்டாமா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஒற்றைச்சாதி அரசியல், ஒற்றைச்சாதி ஆதிக்கம்ங்கிறது தகர்க்கப்பட வேண்டியதுதான். அதுல மாற்று கருத்துலாம் இல்ல. அது மறவர்களாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து ஒற்றைச்சாதி ஆதிக்கம், ஒற்றைச்சாதி அராஜகங்கள், இந்த அடாவடித்தனங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய தளம் வந்து புகழ்பாடும் தளம் அப்படின்ற ஒரு தளம் இருக்கு. அதுல வந்து சௌத்ரி போன்றவங்க எல்லாம் அதுல முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டு இல்ல, அந்த தளத்தினுடைய நிர்வாகிகள் மீது வழக்கு போடணும், இந்த செய்தியை பரப்புனவங்க மேல வழக்கு போடணும். அதுல இருந்து இந்த தொடர்ந்து இதை வேடிக்கை பார்க்கிறவங்க எல்லாம் வழக்கு கொண்டு வரணும். ஏன் இது அவருடைய வேலையா கூட இருக்கலாம் தானே, சௌத்ரி அவருடைய வேலையா கூட இருக்கலாம் தானே. இன்னொரு பக்கம் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கும்னா, இப்ப பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 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 பெரிய அளவுல இதுல ஒரு பார்வை உடையவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரை வந்து எப்படியாவது ஒரு தலைமறை வாழ்க்கையில எங்க இருக்கிறாரு, மறைஞ்சிட்டு இருக்கிறார், அவரை வெளியே கொண்டு வந்து கைது பண்ணணுங்கிறதுக்கு கூட இது ஒரு உத்தியா அரசு பயன்படுத்தலாம். இரண்டு வகையாவும் பார்க்கலாம். அரசும் வந்து இதுல முனைப்போட நிக்கும். இத வந்து அது இன்னொரு பக்கம் என்னன்னா, செந்தில் மல்லருக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கை அல்லது அவர் சார்ந்த விஷயங்கள்ல இந்த சமூகத்தினுடைய உளவியலை நாடி பிடித்து பார்ப்பதற்கான உத்தியாக கூட இதை நம்ம பார்க்கலாம். இல்ல அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துல இறங்குவாங்களா எப்படி? நிச்சயமாக நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, அதான் சொல்றோம்ல, இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் மிக முக்கியமான துறைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெரிய எண்ணிக்கையில இருக்கிற ஒரு சமூகம். சமூக நீதி அளவுகோலுங்கிறதெல்லாம் அந்த இடத்துல தகர்ந்துரும். அரசியல்ல சமூக நீதிங்கிறதே கிடையாது, சமூக அநீதி மட்டும்தான் திராவிட அரசியல். அந்த அளவுகோல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாபி திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்கிற அளவுக்கு, தான் நினைத்த பக்கமெல்லாம் அசைக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு லாபியை கொண்ட ஒரு சமூகமாக மறவர் சமூகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர்கள் வந்து அரசனுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையா உடன்பட்டு கூட இதை செய்யலாம். இதுல அரசுக்கும் ஒரு பங்கு இருப்பதாக நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் இதே போன்று வந்து செய்திகளை பரப்பி ஒரு சமுதாய, நீங்க 90கள்ல பாத்தீங்கன்னா, 90கள் மத்திய காலத்துல பாத்தீங்கன்னா, தேவேந்திர குலத்தினுடைய மூத்த போராளியாக கருதப்படுகிற ஜான் பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்னு ஒரு வதந்தியை கிளப்புனாங்க. தென்தமிழ்நாட்டுல திருநெல்வேலி, அணை தென்காசி எல்லாம் திருநெல்வேலி தானே, அங்கெல்லாம் பெரிய கலவரம் நடந்து பெரிய பேருந்துகள் எல்லாம் கொளுத்தி பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. 2-3 கொலைகள்லாம் விழுந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் நடந்திருக்குது பாத்தீங்களா, நடந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டமா கூட இது இருக்கலாம். ஒரு சாதி கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டமாக கூட இது இருக்கலாம். இப்ப சௌத்ரி வந்து விசாரிச்சா விஷயம் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாமா? அந்த தளத்தினுடைய நிர்வாகிகளை வந்து உடனே கைது பண்ண சொல்லி அப்ப சௌத்ரி போன்றவர்கள் விசாரிக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. விசாரணை என்பது இதுதானே. இப்போ நம்ம செந்தில் மல்லர் அவருக்கு, நம்ம செந்தில் மல்லரை கைது பண்ணணும்னு சொல்லி தமிழ்மாறனை கூட்டம் நடத்தினவரை கைது பண்ணலாம். தமிழ்மாறனுடைய அரசியல் செயல்பாடுகள்ல இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கல்ல. நமக்கு பொய் வழக்கு போட்ட மாதிரி அவங்களுக்கு 75ங்கிற அந்த ஒரு பிரிவுல வழக்கெல்லாம் போட்டாங்க. நம்ம சந்திப்பு காவல் நிலைய ஆய்வாளர் யாரு, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் போராளியினுடைய மகனாக தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆய்வாளர் வந்து என்ன செஞ்சாரு, அடிமையா நெருக்கடி கொடுத்தாருலாம். அப்போ ஆமா, கடுமையா நெருக்கடி கொடுத்தாங்க. எங்களை பற்றி அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து எல்லாமே இருக்கு, பதிவுகள்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும், மதவர் சமூகத்துக்கு ஒரு சேர்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும் தான் இந்த அரசனுடைய நீதி, திமுகவுடைய நீதி. அதுதான் திமுகவுடைய சமூக அநீதி தான் திமுகவுடைய அரசியல் அடிப்படையே. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பட்டியலிட்டு அதெல்லாம் இடப்பங்கீட்டு அளவுகளின்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா பல தகுடு திட்டாளை எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் நம்ம நினைச்சுதான் யோசிக்க வேண்டியிருக்குது. ரொம்ப யோசிக்கணும். அரசும் சாதி வெறியர்களும்
தமிழ்நாட்டுல ஒரு சாதி கலவரத்தை அவர்கள் கொண்டு வந்துட்டோம்னா இருக்க எல்லா பிரச்சனையும் மூடி பிரச்சனை. திமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு தனிப்படை போட்டு ஒரு பாட்டியை தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயம் வரைக்கும் மறைஞ்சிரும்ல. எல்லா விஷயம் எப்படி வந்து 95 கலவரம் எப்படி வருது, டான்சி ஊழல், ஜெயலலிதா சசிகலா அவர்களுடைய ஊழல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல தான் தென் தமிழ்நாட்டு கலவரம். அப்புறம் எல்லாருமே கொடியங்குளம் தாக்குதல் கலவரங்களையே பேசிட்டு இருந்தோமா, அது மறந்து போச்சுல. அந்த மாதிரி செந்தில் மல்லரை பலிகடாவாக்கி தங்களுடைய லஞ்ச லாவண்யங்கள், ஊழல்கள், முறைகேடுகள் எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்கு கூட இந்த அரசு முயற்சி செய்யலாம். நிச்சயமா. அதுல வந்து செந்தில் மல்லர் குறித்த செய்திகள் வந்து உண்மை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான பலகீனமான முடிவை எடுக்கக்கூடிய நபர் செந்தில் மல்லர் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்கை எதிர்கொண்டு நீதிமன்றத்துல போய் முறியடிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்மனை வாங்கி பண்ணிருக்கிறாரு. அதுபோக ஒரு உறுதியான ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவர். நான் அறிந்த வரையில அப்படியான விஷயங்கள் வாய்ப்புள்ள. நான் அவருடைய வழக்கு, இந்த செய்தி எனக்கு தெரிஞ்ச உடனே நான் அவருடைய வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கும் இந்த செய்தியை சொன்னாங்க, ஆனா அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் சொல்றாரு. அப்படின்னா அது போக அந்த அந்த செய்திக்கு கீழே ஒரு படம் போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு போஸ்ட்மார்டம் பிணக்கூறாய்வு பண்ணி ஒரு ஒரு உடலை வந்து மூடிய நிலையில, கட்டிய நிலையில வச்சிருக்கிறாங்க. 2:49 என்னமோ அந்த செய்தி வந்து அந்த தளத்துல பதிவிடப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி நடந்திருந்தால் உடனடியாக அவர் குடும்பத்தினருக்கோ, அவருடைய உறவினர்களுக்கோ, அமைப்புக்காரங்களுக்கோ, அவருடைய அரசியல் நெருங்கிய நண்பர்களுக்கோ யாருக்குமோ தெரியாம இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா? சொல்லி தகவல் சொல்லணும் இல்லையா அரசு? அவங்க தானே போய் கையெழுத்து போடணும். அது கேரளா கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போன்று கிடையாது. அந்த சட்டத்திட்டங்களை அவங்க வந்து தெளிவா நடைமுறையில கடைபிடிப்பாங்க. இவங்க சட்டத்திட்டங்கள்லாம் இவங்க காலில் போட்டு மிதிச்சுட்டு போவாங்க. அது அவங்கள்ட்ட வந்து அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம நிறைய வழக்குகள் விஷயமா கேரளாக்குள்ள நம்ம நிறைய நண்பர்களுக்காக நம்ம உள்ள போய் பார்த்திருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த செய்தி பரவன நேரத்துக்கு இது உண்மையா இல்லையாங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு கேரளாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவுகளையோ நண்பர்களையோ தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை உறுதிப்படுத்த கேட்டிருப்பாங்க. அப்படி எந்த செய்தியும் வரல. இது ஒரு முன்னோட்டம் பாக்குறாங்க, நாடி பிடிச்சு பாக்குறாங்க. செந்தில் மல்லரை வேற ஏதோ அவரை அழித்தொழிப்பதற்கான ஒரு முன்னோட்டமா இது சமூகத்தினுடைய உளவியல் என்னவா இருக்கு, அரசியல் என்ன எதிர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத கூட இவர்கள் பார்க்கலாம். நிச்சயமாங்கய்யா, பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கய்யா.